Hey guys, this is me Priya. Welcome back to Priya's video. Last video business or evolution எப்படிலாம் சேஞ்ச் ஆச்சுன்றத பார்த்திருப்போம். அதை பத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு மேல பின் பண்ணிருக்கேன். பிளஸ் வீடியோட எண்ட்லயும் மென்ஷன் பண்ணிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. Let's get into the video. நம்ம எல்லாருக்குமே பிசினஸ்னா ஞாபகம் வருது ப்ராஃபிட், ஆஃபீஸ் ஆர் ஈவன் மணி. பட் வேர்ல்டோட பிக்கஸ்ட் பிராண்டான அமேசான், டெஸ்லா ஆர் ஈவன் உங்க ஏரியாஸ்க்கு நியர்பை இருக்க சிம்பிளான டீ ஷாப்ஸ் இவங்க எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் இருக்கு. அது ப்ராஃபிட் கிடையாது, அதுதான் பர்பஸ். ப்ராஃபிட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ற கம்பெனிஸ் ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் ஆயிடும். ஆனா பர்பஸ் இருக்க கம்பெனிஸ் ஜெனரேஷனலா வின் பண்ணும். அந்த பர்பஸ் என்ன, அதை எப்படி டிஃபைன் பண்ணலான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா பர்பஸ் தான் பிசினஸோட வை. நம்ம எதுக்காக இந்த பிசினஸ் பண்றோம், அது யாரோட லைஃப சேஞ்ச் பண்ண போகுது, அது யாரோட நீட ஃபுல்ஃபில் பண்ண போகுது. கார் ஓட்டுறதுக்கு ஃபியூல் ரொம்ப முக்கியம். அந்த ஃபியூல் இல்லைன்னா கார் ஓடாது. அதே மாதிரி பிசினஸ்க்கு ப்ராஃபிட் ரொம்ப முக்கியம். ப்ராஃபிட் இல்லைன்னா அந்த பிசினஸ தொடர்ந்து நடத்த முடியாது. ஆனா ஃபியூல் போடுறதுக்காக யாரும் கார் ஓட்டுறது இல்ல. நம்ம எந்த இடத்துக்கு போகணும்ன்ற அந்த ஜேர்னி தான் பர்பஸே. ப்ராஃபிட் நம்மள ஓட வைக்கும், பர்பஸ் நம்மள கரெக்டான டைரக்ஷனுக்கு கூட்டிட்டு போகும். 6 roots of business purpose பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சால்விங் அ பெயின் பாயிண்ட். எல்லா கிரேட் பிசினஸுமே ப்ராப்ளம்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. பிசினஸ்னு வந்தாலே யாருக்காவது உதவணும். யூபர் வந்ததுக்கு காரணம் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம், ஸ்விக்கி வந்ததுக்கு காரணம் ஃபுட் டெலிவரி ப்ராப்ளம். இப்படி ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்கறது தான் பிசினஸோட பர்பஸே. செகண்ட் ஒன், கிரியேட்டிங் வேல்யூ, நாட் ஜஸ்ட் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டை விற்காம ஒரு வேல்யூவை செல் பண்ணணும். இது நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு விற்காம அந்த ப்ராடக்ட் அவங்க லைஃப்ல எவ்வளவு முக்கியம்னு சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்டே எடுத்துக்கோங்க. அது நல்ல ப்ராடக்ட்னு விற்காம அது அவங்க ஸ்கின்னுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்ன்ற அந்த வேல்யூவை சொல்லணும். தேர்ட் ஒன், ஸ்டேக் ஹோல்டர் ஹாப்பினஸ். பர்பஸ் ட்ரிவன் பிசினஸ் வெறும் ஓனரோட பாக்கெட் மட்டும் பார்க்காது. எம்ப்ளாயிஸோட growthக்கு ஹெல்ப் பண்ணணும், கஸ்டமரை திருப்திப்படுத்தணும், சப்ளைஸ்க்கு நியாயமான ப்ராஃபிட் கிடைக்கணும், சொசைட்டியோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபோர்த் ஒன், உண்மையா இருக்கணும். உங்க பர்பஸ் ஃபேக்கா இருக்க கூடாது. நீங்க நம்புற அந்த விஷயத்தை தான் உங்க பிசினஸும் பண்ணணும். ஃபேக்கா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணா இப்ப இருக்க ஜென்னிசெட் அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. உங்க பிசினஸோட சோல்ன்ற அந்த ட்ரஸ்ட உண்மையா வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், லாங் டேர்ம் சர்வைவல். மார்க்கெட்ல ட்ரெண்ட் மாறும், டெக்னாலஜி மாறும், ஆனா உங்க பர்பஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா உங்க பிசினஸ் என்னைக்குமே அழியாது. சிக்ஸ்த் ஒன், சோஷியல் இம்பாக்ட். உங்க பிசினஸ்னால வேர்ல்ட்ல இருக்க எல்லாருக்கும் என்ன பெனிஃபிட்? பிளாஸ்டிக் ரெடியூஸ் ஆகுதா, ஆர் எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதா? இன்னைக்கு இருக்க கஸ்டமர் ப்ராடக்ட்ஸ் விட நீங்க பண்ற சோஷியல் சர்வீஸ்னாலதான் உங்க பிராண்ட் அவங்களுக்கு பிடிக்குது. பிசினஸ்னா லாபம் மட்டும் இல்ல, நல்லதும் முக்கியம். இப்போ பிசினஸ் பர்பஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பீப்புள் அவங்க வீட்டுல சமைக்கிறதுக்கு டைம் இல்ல. இங்கேதான் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ஃபாஸ்ட் டெலிவரின்ற ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. இவங்களோட பிசினஸ் பர்பஸே கஸ்டமருக்கு கன்வீனியன்ஸ் கொடுக்கறது தான். அமுல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அமுல் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து மில்க கலெக்ட் பண்ணி பாக்கெட்ஸ்ல பட்டரா, ஐஸ்கிரீமா செல் பண்ணாங்க. இவங்களோட பிசினஸ் பர்பஸே ஃபார்மருக்கு இன்கம் கொடுக்கறது அண்ட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்றது. இந்த ரிசர்ச்ல நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, பீப்புள் ப்ராடக்டை விட மீனிங்க தான் அதிகமா கனெக்ட் பண்றாங்க. கேஷ் கிரியேட் பண்ற பிசினஸ் நிறைய இருந்தாலும் அதுல இம்பாக்ட் கிரியேட் பண்ற பிசினஸ் தான் ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. பர்பஸ் இல்லாத பிசினஸ் சர்வைவ் ஆகலாம், ஆனா பர்பஸ் இருக்க பிசினஸ் தான் இன்ஸ்பைர் பண்ணும். சோ ப்ராஃபிட் பிசினஸ ரன் பண்ணலாம், ஆனா பர்பஸ் தான் பிசினஸ ரிமெம்பர் பண்ண வைக்கும். ஓகே கைஸ், பிசினஸோட பர்பஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்க பிசினஸோட மிஷன் என்னன்னு யோசிங்க. உங்க கஸ்டமர் கிட்ட பேசுங்க. நீங்க அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றீங்கன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராஃபிட்டை வெறும் ரிசல்ட்டா மட்டும் பாருங்க. ஃபோக்கஸா பர்பஸ் மேல வைங்க. உங்க பிசினஸோட பர்பஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. See you all in the next video. Thanks for watching. Bye.